சுடிதார் வச்சு எப்படி லைனிங் சுடிதார் கட் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் லைனிங்கை 4ஆ ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். பேக் சைடா இந்த சைடு ஃபோல்டடா, அந்த சைடு ஓப்பனா எடுத்திருக்கேன். 4 பீசஸா இருக்கும். இந்த சைடு ஃபோல்டடா இருக்கும், அந்த சைடு ஓப்பனா இருக்கும். அப்புறம் லைனிங் அப்புறம் சுடிதாரை மேல வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ 1/2 இன்ச் கிட்ட ஸ்பேஸ் விட்டுட்டு சுடிதாரை நீங்க கரெக்டா நீங்க அங்க வச்சிருங்க. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு அந்த 1/2 இன்ச் கரெக்டா அந்த ஃபோல்டர் எடுத்துக்கிட்ட சுடிதார் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாமே கரெக்டா இருக்கணும், எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. நம்ம இழுத்து பார்க்கும் போது கரெக்டா அந்த அளவுலயே முடிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ண போறோம். 1/2 இன்ச் விட்டுட்டோம். இப்ப நெக் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச்சும், பேக் நெக்கு மேல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணும், ஃப்ரண்ட் நெக்குக்கு மேல ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச் மார்க்கிங் நம்ம ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்றதுக்கு. ஓகேவா? பேக்லையும் ஃப்ரண்ட்லயும் சைட்லயும் அதே மாதிரி நம்ம திருப்போம்ல, அதுக்காக. இப்ப சைட்ல ஆர்ம் ஹோலும் அந்த ஸ்டிச்சிங் லைனுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப செஸ்ட் மார்க்கிங் நம்ம இழுக்கும் போதும் கரெக்டான அளவுல இருக்கணும். இந்த இடத்துல நல்லா பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணி கரெக்டா செஸ்ட் மார்க்கிங் பண்ணுங்க. எங்க வருதோ கரெக்டா அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ஸ்டிச்சிங் லைன் தெரியுதுல்ல, அந்த லைன் கிட்ட கரெக்டா வச்சு அதுக்கிட்டையும் கரெக்டா அந்த ஸ்டிச்சிங் லைன் கிட்ட ஸ்ட்ரைட்டா ஒரு மார்க் பண்ணணும். ஒரு பிளஸ் மாதிரி மார்க் வரும். இப்ப உங்க சுடிதார்லயே எந்த சைடு கம்மியா இருக்கோ அதுதான் உங்களோட வேஸ்ட் மார்க்கிங். இதுல எல்லாமே ஒரே அளவா இருக்கு. உங்களுக்கு எந்த சைடு கம்மியா இருக்கோ அந்த இடத்துல உங்களோட வேஸ்ட் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஹிப் மார்க்கிங், இந்த கட் வருதுல அங்கன கிட்டதான் ஹிப் மார்க்கிங் பண்ணணும். கட் கிட்டையும் அதே மாதிரியே பிரஸ் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஓப்பன் தெரியுதுல அங்கன கிட்டையும் நம்ம பிளஸ் மாதிரி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கணும். அந்த இடத்துக்கிட்ட நம்ம ஓப்பன் கொடுக்கறதுக்காக. ஓகே, இது ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிச்சிங் லைன் கிட்ட கரெக்டா அந்த 2 லைனும் மேட்ச் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மேல உள்ள லைனும் கீழே இருக்கல அந்த லைனையும் கரெக்டா அந்த ஸ்டிச்சிங் லைன்ல தெரியுற மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படியே ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிட்டு எங்க அங்க ஸ்டிச்சிங் லைன் தெரியுதோ அங்க அப்படியே மார்க் பண்ணுங்க. இப்ப அப்படியே கீழே நம்மளோட கரெக்டான அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இதுல இப்ப நம்ம ஹைட் மார்க் பண்ணோம். கீழே ஹைட்டு சுடிதார் என்ன ஹைட்ல இருக்கோ அதையே கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம லைனிங்ல கரெக்டான அளவே மார்க் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் வரும்போது நம்ம எக்ஸ்ட்ரா மடிச்சடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுக்கலாம். லைனிங்ல உங்களோட சுடிதார் ஹைட் எவ்வளவு இருக்கோ அதை கரெக்டான மார்க்கிங் அப்படியே பண்ணிக்கோங்க. இப்ப ஃபுல்லா எடுத்துருங்க. இப்ப நெக்கு கிட்ட ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க. பேக் நெக்குக்கு தனியா ஒரு லைன், ஃப்ரண்ட் நெக்குக்கு தனியா ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோல்ல நம்ம ஆல்ரெடி டாட் லைன் போட்டிருக்கோம். அதுல அப்படியே நீங்க கர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் வேண்டாம், இதுல அப்படியே லைன் போட்டுக்கலாம்.
இப்ப சைடுல நம்ம மார்ஜின் கொடுக்கணும். சைடுல நீங்க 2 இன்ச் 1.5 இன்ச் எவ்வளவு வேணா கொடுக்கலாம். நான் 1.5 இன்ச் மார்ஜின் கொடுக்குறேன். இப்ப வேஸ்ட் கிட்டேயும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க சப்போஸ் வேஸ்ட்ல டாட் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி 2 இன்ச் 1 இன்ச் கொடுத்துக்கோங்க. நான் டாட் கொடுக்கறதுனால 1.5 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்ப ஹிப் கிட்டேயும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த லைனை கரெக்ட் பண்ணுங்க. இப்ப இந்த பிளஸ் மாதிரி தெரியற இடத்துக்கிட்ட அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டிச்சிங் லைன். ஓகேவா, நம்ம அந்த சைடு தான் கட் பண்ணணும், இதை கட் பண்ணக்கூடாது. இப்ப கீழேயும் நம்ம ஃபோல்ட் பண்றதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா மார்ஜின் விடணும். அதுக்கு ஒரு 0.75 இன்ச் நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி சைடுல ஸ்டிச் பண்றதுக்கு. ஓகேவா, இப்ப கீழே ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுருங்க. இப்ப ஃபுல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்டிச்சிங் லைன் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். இப்ப நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்னா இருக்கிறனால தனியா எடுத்துக்கிறேன். இப்ப பேக் மார்க்கிங்க நம்ம அதுல வந்து மார்க் பண்றோம். நீங்க தனித்தனியா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பேக் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை வந்து தனியா எடுத்து கட் பண்ணுங்க. எனக்கு வந்து உள்ளே இருந்ததுனால நான் பேக் வந்து இதுல மார்க் பண்ணிட்டு கட் பண்றேன். ஃப்ரண்ட்டுக்கு நான் இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கிறேன். இப்ப மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. இது வந்து எந்த டிசைனும் பேட்டர்னும் இல்லாம உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வந்து 4ஆ ஃபோல்ட் பண்ணி இப்ப லைனிங் எப்படி மடிச்சீங்க அது மாதிரியே மடிச்சுக்கணும். எனக்கு வந்து ஃப்ரண்ட்ல டிசைன் வரனால நான் ஃப்ரண்ட் தனியா பேக் தனியா தான் கட் பண்ண போறேன். இப்ப ஃப்ரண்ட் மட்டும் கட் பண்ணலாம். மட்டும் நான் ரெண்டா மடிச்சு அது மேல நான் ஒரே ஒரு லைனிங் மட்டும் வச்சிருக்கேன். லைனிங்கோட கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க.
நெக் நம்ம மார்க் பண்ண வேணாம். நெக் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி அப்படியே டர்ன் பண்ணிடலாம். அதனால ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லா கட் பண்ணிடுங்க. இப்போ பேக் சைடுக்கு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுங்கிறதுனால பேக் சைடு பார்ட் ஏதாவது ஒரு பார்ட்டை மடிச்சு பாருங்க. உங்களுக்கு எந்த சைடு ரொம்ப பெருசா இருக்குன்னு பாருங்க. அது வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் வருது நம்ம வந்து அளந்துக்கணும். செஸ்டா இல்லை வந்து ஹிப் சைஸா இல்லை வந்து கீழ் பார்ட்டான்னு பார்த்துக்கணும். எனக்கு கீழ் பார்ட் தான் வந்து பெருசா இருக்கு. அதோட அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து 11 இன்ச்சஸ் இருக்கு. நான் 11 இன்ச்சஸ் கொஞ்சம் சைடாக எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு 12 இன்ச்சஸ்க்கு மேலே வந்து வச்சு நான் மடிச்சுக்கிறேன், ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக கட் பண்ண முடியும். அதனால் ஒரு 12 இன்ச்சஸ் கிட்ட வரைய வச்சு மடித்து எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறது வந்து அந்த சைடு விட்டுருங்க. அதை வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டடாக அங்கிட்ட ஓப்பனாக வச்சுக்கோங்க. அந்த சைடு விடுது நம்ம ஸ்லீவ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது மேலே லைனிங் வச்சு ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ண மாதிரியே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. கீழே நம்ம மடிச்சு ஃபோல்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்லீவுக்கு பேலன்ஸ் இருந்துச்சுல, அது வந்து நான் 4ஆ ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் ஸ்லீவோட பேக் சைடு வந்து அந்த டச்சாக இருக்கிற மாதிரி, அந்த துணியில் டச்சாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஸ்டிச்சிங் லைன் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் உங்களோட ஸ்லீவ். அந்த மாதிரி நான் எப்படி வச்சிருக்கேனோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிச்சிங் லைன் எங்கே தெரியுதோ அதில் கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து எங்கே ஆம் ஹோல் முடியுதோ அதுக்கிட்ட இருந்து இப்படி டாட் லைனாக போட்டுக்கோங்க ஸ்லீவ் ஃபுல்லாக. அப்புறம் முடிகிற இடத்துக்கிட்ட நம்ம வந்து மேலே ஜாயின் பண்ணுவோம், அதுக்கு ஒரு 1/2 இன்ச், கீழே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் கிட்ட விட்டு மார்க் பண்ணிக்கணும். ஒரு 1.5 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஆம் ஹோல் மார்க் பண்ண மாதிரியே ஃபோல்ட் பண்ணி லைட்டாக டாட்ஸ் லைன் கொடுங்க. இப்போ ஸ்லீவ் எடுத்துட்டு அந்த டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ சைடில் நம்ம எப்படி சுடிதாருக்கு சைடில் மார்ஜின் கொடுத்தோமோ அதே மாதிரி இதுலேயும் 1.5 இன்ச் நான் மார்ஜின் கொடுக்குறேன். அதில் நீங்கள் எவ்வளோ மார்ஜின் கொடுக்குறீங்களோ அதே தான் இதுக்கு கொடுக்கணும். அதில் 2 இன்ச் கொடுத்தீங்கன்னா இதுலேயும் 2 இன்ச் கொடுங்க. அதில் 1.5 கொடுத்தீங்கன்னா இதுலேயும் 1.5 கொடுங்க. ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணிடுறேன். இப்போ சென்டர் கிட்ட ஒரு மார்க் கொடுக்கும். அவ்வளோதான் லைனிங் சுடி கட்டிங் வீடியோ. அடுத்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.